வணக்கம் 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 நண்பர்களே. கண்கலங்கி நின்ற விமல் அவர்கள் மாரிமுத்து இறுதி அஞ்சலி அன்று என்ன தகவல்ன்றதை முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என் குடும்பத்தில் ஒருவராக பழகி பாசம் வச்சவர் தான் அண்ணன் மாரிமுத்து அவர்கள். அவர் இல்லை என்பதை என்னால் நம்ப முடியலை அப்படின்னு சொல்லி நடிகர் விமல் அவர்கள் கண்கலங்கி சொல்லியிருக்கிறாரு. மாரிமுத்துவின் சொந்த ஊர் சென்ற நடிகர் விமல் அவரது இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினார். 2 நாட்களுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்திங்கன்னா, இந்தாம்மா அப்படின்ற ஒரு அதட்டலோட மிரட்டலாக வந்து பார்த்திங்கன்னா சின்னத்திரை சீரியலில் பேசி அனைவர் இல்லங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா ரசிக்க வச்சவர் தான். இன்றைக்கி நம்ம கூட இல்லைன்றத நான் நினச்சி கூட பார்க்க முடியல. எதிர்நீச்சல் டிவி சீரியலில் டப்பிங் பேச சென்றவர் மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சென்று மரணமடைந்து விட்டார். ஸோ சென்னை சாலிகிராமத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு திரை உலகம் மட்டுமில்லாமல் அனைத்து நண்பர்கள், உறவினர்கள், ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே நேரில் வந்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினாங்க. அவருடைய சீரியலில் நடித்த பலரும் வந்து தங்களின் குடும்பத்தில் இருந்த ஒருவர் இழந்தது போலவே வந்து கதறி துடித்தாங்க. சினிமா பிரபலங்கள் மட்டுமல்லாது ஏராளமான ரசிகர்களும் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. நேற்று, அதாவது இறப்பதற்கு முன்பு நேற்று மாலை அவருடைய சொந்த ஊருக்கு இறந்தப்போ அன்றைக்கி பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து சொந்த ஊரான தேனி மாவட்டத்தில் உள்ள பசுமலை தேரிக்கு கொண்டு செல்லப்பட்டது அவருடைய உடல். அன்றைய தினமே வந்து பார்த்திங்கன்னா அவரது இல்லத்தில் மாரிமுத்துவின் உடல் வந்து பார்த்திங்கன்னா உறவினர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அதன் பின்பு தான் நடிகர் விமல் மாரிமுத்துவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். அதன் பின்னர் இவர் மாரிமுத்து இயக்கிய புலிவால் படத்தில் நடித்தவர் தான் விமல் அவர்கள். செய்தியாளர்களிடம் பேசிய விமல், சினிமாவை மிகவும் நேசித்தவர் மாரிமுத்து அண்ணன். சோர்வடையும் நேரங்களில் அவரிடம் பேசினாவே போதும், ஒரு புது தெம்பு கிடைக்கும். அந்த அளவுக்கு பழகுவதற்கு மிக இனிமையான மனுஷன். மாரிமுத்து இயக்கிய புலிவால் என்ற படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என் மீது, என் குடும்பத்து மீதும் மிகுந்த பாசம் வச்சவர். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலுமே மிகவும் ஆறுதலாக பேசக்கூடிய ஒரு நபர் தான் மாரிமுத்து அவர்கள். சினிமாவை பற்றி எந்த சந்தேகம் கேட்டாலும் அவர் சொல்லக்கூடிய ஒரு அசாத்தியமான மனிதர் அப்படின்ற மாதிரி விமல் அவர்கள் கூறியிருக்கிறாரு. மாரிமுத்துவின் உடல் அவரது குடும்ப வழக்கப்படி இறுதி சடங்குகள்லாம் செய்யப்பட்டது. பசுமலை தேரி சுடுகாட்டில் தான் தகனம் செஞ்சாங்க. ரசிகர்களின் மனதில் நீங்காம இடம் பெற்றிருக்கிறாரு. ஆதி குணசேகரன் என்ற பெயரில் மாரிமுத்து அவர்கள் காற்றோடு கரைந்து போனார். கண்ணீர் மல்க ரசிகர்கள் அவருக்கு பிரியா விடை கொடுத்து அனுப்பி வச்சாங்க. இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.